ஆண்டாளம்மா 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 என்று நாமம் சொல்லுவோம். ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா என்று நாமம் சொல்லுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். பாவங்களை தீர்ந்திடவே அவளை நாம் சரண் புகுவோம். ஆண்டாளம்மா. இன்றைய நாள் பாசுரம் ஜெய் ஸ்ரீமன் நாராயண 18வது பாசுரம். உந்து மதகலீச்சன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்தருவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தால் விரலி மைத்தூனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் அவளை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், உந்து மத கலியற்றன். இதுக்கு நிறைய பேர் வியாகியானம் பண்ணியிருக்கா. நான் எல்லாமே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது அவ்வளோ மனசுக்கு எது கரெக்டு, எது மனசுக்கு எதமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உந்து மத கலிற்றன் அப்படின்னு சொன்னால் நந்தகோபனே நல்ல யானை மாதிரி நல்லா எல்லாரையும் அடக்கி ஆள்றவர் மாதிரி இருப்பாராம். அதுக்கப்புறம் சரி, நந்தகோபர்கிட்ட எங்கே இது யானையெல்லாம் இருக்குது, நிறைய யானையை வச்சுட்டுருக்கிறவனும் கேட்டுரு. உந்து மத கல்லிட்டு நிறைய யானைகள் வச்சிருக்கிறவர். அது எப்படி நந்தகோபாலனுக்கு பசு மாடு தானே இருக்கும், அது எப்படி யானை வச்சுருப்பார் அப்படின்னு சொன்னால் வசுதேவரும் நந்தகோபாலும் ரொம்ப ஃப்ரெண்டாக. அதனால் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய யானையை அவர் கொடுத்துட்டாராம் அப்படின்ட்டும் சொல்கிறான். சரியா? அதுக்கு தான் நம்ம வாரணம் 1000 தொழிலே அவர் சொன்னார் இல்லையா, நிறைய யானைகளோட கிருஷ்ணர் வரா மாதிரி கண்டேன்னு. அந்த யானை நம்ம வசுதேவரோட யானை தானே, அதுவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யானை யானை ஏன் இருக்கணும்? வீட்டிலே ஒரு யானை இருக்கே, உந்து மத கலிற்றன். யார்? நம்ம ஆத்துக்குள்ளேயே ஒரு யானை வச்சுருக்காரு. யாருன்னா கிருஷ்ணர் தான். அவர் ஏன் யானை அப்படின்னா, யானையை பற்றி நம்ம பார்க்கலாமா? யானை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். திரும்பி 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 பார்க்கணும் போல இருக்கும் யானையை மட்டும். யானை என்ன பெரியவாளும் பார்ப்பா, சின்ன பசங்களும் பார்ப்பா, அப்படி தானே? யானை ஒரு அழகை எல்லோரும் ரசிப்பா. யானையை பார்ப்பா, குழந்தைங்கள்லாம் யானைன்னும். அதனால் எல்லாருக்குமே யானை பிடிக்கும். அதோட நடந்து வர அழகு, அதனோட ஜெய்ஜாண்டி பிடிக்குமா? கிருஷ்ணரும் அப்படி தானே. அதுக்கப்புறம் யானை மேலே ஏறுறதுக்கு யானையோட பர்மிஷன் வேணும். டபக்குன்னு ஏறி உட்காந்து முடியுமா? ஒரே நசிக்கப்படும் காலால். அதெல்லாம் கிடையாது. அதுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அதை ஏற்றி ஒன்று தும்பிக்கையில் தூக்கி வைக்குமா, அது ஒன்று இல்லையா? அதுக்கப்புறம் யானையை பற்றி நிறைய சொல்கிறதுனா அது ரொம்ப அழகாக நடக்கும் வேறையா. அது யானை மாதிரி நடக்கும். பூமாதேவிக்கு கொஞ்சம் கூட வலிக்காது. அதே மாதிரி பெருமாள் எல்லாருக்கும் மிதமானவரான். அவ்வளோ சக்தி படைச்சவராக இருந்தால் கூட நம்ம எல்லாருக்கும் மிதமானவரில் அவர் அப்படின்னு சொல்லலாம். யானைக்கிட்ட தும்பிக்கை இருக்குது இல்லையா? அதே மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்குதுன்னா, அருள் பாலிக்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது பெருமாள்கிட்ட இல்லையா? அவர்கிட்ட நம்பிக்கை வச்சா நான் யாராவது வீண் போகிறாளா? நான் பெருமாளுக்கு நம்பினா கெட்டேன் அப்படின்னு ஒருத்தரை சொல்லணும், கிடையவே கிடையாது. அவர் நம்பினாவா கெட மாட்டான். அதுக்கு தான் இறைவன் என்றும் கையேந்துகள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவனுக்கு தான் ஐயோ இவன் கேட்குறானே, இவனுக்கு எந்த தகுதி இருக்குதுன்னு பார்க்க மாட்டான். நமக்கு ரொம்ப தகுதி இருக்குது, நம்மளே நம்ம சொல்லிவிடுவோம் 4 பேர்த்தால். இவனுக்கு அதெல்லாம் லாய்க்கு இல்லை நம்ம சொல்லுவோம். கேட்டால் நம்மளே எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்மளே 4 பேரை சொல்லுவோம் இவன் லாய்க்கு இல்லை, அவன் லாய்க்கு இல்லைன்னு. ஆனால் பெருமாள் எல்லாத்துக்கும் லாய்க்கியாக இருக்கிறவர், யாரையும் லாய்க்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நம்பிக்கை, யானைக்கிட்ட தும்பிக்கை, இவர்கிட்ட நம்பிக்கையோடு போனால் யாரும் வீண் போனது கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ணருக்கும் யானைக்கும் சொல்லிகிட்டே போகலாம். சரியா? ஸோ எது எப்படி இருந்தாலும் நிறைய. அதுக்கப்புறம் நந்தகோபன் கிட்டே இருக்கிற பசு மாடை யானை வேறு தான் இருக்குமா, அவ்வளோ நல்லா சுழிப்பாக பூஷாக்கா. அதான் சொன்னாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அந்த பசுரத்தில் நல்லா தீங்கின்றி மிமாறி போயிது எல்லாம் பசுலாம் போட்டு வாங்க குடம்புல இருக்கும் வள்ளல் பெரு பசுக்கள் சொன்னால் ஏதாவது ஆப்பையும் ஜாப்பையுமாவாக இருக்கும் இல்லையா? அதனால் அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம்.
சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது ஓடாத தோல்வளையன். அதானே ஓடாத தோல்வளையன்னா, போரில் புறம்போது காட்ட மாட்டாராம், என்றைக்குமே நின்று சண்டை போடுவாராம். அந்த மாதிரி ஓடாத தோல்வளையன், அந்த மாதிரி வீரமாக இருப்பாராம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னா, இந்த கேரக்டர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு என்னடா இது, முதல்ல நந்தகோபாலா முதல்ல எழுந்துட்டார். அப்புறமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொன்னால நந்தகோபாலா எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்துடுறா அப்படின்னா, எம்பெருமாட்டி யசோதை அறிவுரான்னு அவளையும் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் கும்பனருக்கெல்லாம் குழந்தை குலவேலைக்கேன்னு நம்ம பெருமாளையும் எழுப்பி விட்டாரு. அப்புறம் உம்பியும் தீமும் அப்படின்னு சொல்றது, உம்பியும் நீயும் செங்கன் கைழடி செம்பன் பல தேவா உம்மியும் நீயும் உறங்கேலு ரம்பாவாய், நீ தூங்கலாமான்னு அவள் பாதி செஷனை கூட பிடிச்சி இழுத்து விட்டுட்டா பாயை கூட, இல்லையா? ஸோ இந்நேரம் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் எழுந்திருக்கணும். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, கோபியர்கள்லாம் அப்படியே கிருஷ்ணரை பார்த்து அந்த அழகில் மயங்கி போகும்போது தான் பக்கத்தில் ஒரு பாப்பா படுத்துருக்கு. யார் அந்த பாப்பான்னு? நான் பீனை பாப்பா தான். இந்த பாசுரத்தில் மட்டும் அவள் பாப்பாவாக இருப்பாள், அப்புறம் பெருசாகிடுவா. அதுதான் பாருங்க, அது யாருன்னு பார்த்தா இது அழகான ஒரு கதை. நம்ம யசோதைக்கு ஒரு சகோதரர் கும்பன்னு பேர், அவருக்கு ஒரு குழந்தை, அதுக்கு பின்னைன்னு பேர். சமுத்து குட்டியாக இருக்கிறதுனால நப்பின்னே அது, இல்லையா? இந்த கீரன் பார்த்தோமே, அந்த கீரன் கூட கீரி எல்லாரும் கீரி வாங்குறான்ல, நல்ல புலவன்ல எல்லாரையும் போட்டு வாங்குறான், அதனால அவருக்கு நக்கீரன். ஆனால் இந்த குழந்தை சமுத்தாக இருக்கிறதுனால நப்பின்னைன்னு அதுக்கு பேர். இந்த குழந்தை அந்த காலத்துலலாம் எப்படின்னா, குழந்தைக்கு சாதாரணமாக பொண்ணு குழந்தை கொடுத்துட மாட்டேன், வீரமாக இருக்கானான்னு பார்ப்போம். நம்ம இப்போ படிச்சிருக்கா, சம்பாதிக்கிறானா, துட்டு இருக்கா, அவருக்கு எத்தனை வீடுன்னு பார்க்கணும்ல, அப்போல்லாம் அவள் பார்க்க மாட்டா. வீரமாக இருக்கானா, வச்சு காப்பாற்றுவானா, இப்படி தான் பாப்பாவா. அதனால் 7 எருது, எல்லாருக்கும் ஒரு எருதே அடக்கிறது கஷ்டம், 7 எருது அதை வாங்கி வச்சேன். அதுங்களுக்கெல்லாம் 7 வாங்கி வைக்கவே அசுரன் போட்டான், கம்சன் அசுரன்லாம் அதுக்குள்ளே போயிட்டான். இப்படி தான் கிருஷ்ணர் இதை அடக்க ட்ரை பண்ணுவான், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும்ட்டு. அப்போ அந்த பக்கமாக அந்த குழந்தைக்கு அப்போ 3 வயசு, கிருஷ்ணருக்கு 5 வயசு தான். அப்போ யசோதா போகிறா, அவள் நேபாளத்தில் இருக்கிறதா சொல்கிறாவா அண்ணன். பார்த்தீங்கன்னா யூபிக்கும் நேபாளுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஏன்னா யூபியோட பார்டரில் தான் நேபாளும் இருக்கும், இல்லையா? அப்படியே போயிடலாம். அதனால் அப்படி தான் இருக்குது போல இருக்குது. அப்படி போகும்பொழுது கிருஷ்ணர் பார்த்தாரு, அந்த 7 காலையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு அதுக்கு தானே பிறந்தார். கிருஷ்ணர் என்ன சின்ன 5 வயசு குழந்தைங்கன்னா ஓடிடும், இல்லை மிதி போட்டுடும். கிருஷ்ணர் என்ன சாதாரண குழந்தையா, அவதார நோக்கமே இந்த மாதிரி அசுர பயிரெல்லாம் அழிக்கணும் தானே, அதனால் நிமிஷமாக அழிச்சிட்டாரு. அதனால் அழித்த உடனே வழக்கம் போல் கிருஷ்ணருக்கே குழந்தைக்கு 3 வயசில் அதை கல்யாணம் கொடுக்க போலான்னா சொல்லிட்டு அவன் பொண்ணை எடுத்துகிட்டு பார்த்துக்கொண்டான். ஆமாம், ஏன்னா அந்த எருது என்ன பண்ணிடுதுன்னா, மக்களும் பண்ணி ஊரில் இருக்க இவனுக்கு அந்த கும்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருது. எங்கே பார்த்தாலும் வம்பு சண்டை. ஏன்னா அது அசுரன் பூந்தா அது எப்படி இருக்கும்? சாதாரணமாக எருது கொஞ்சம் அட்டகாசம், இது அசுரன் போகிற எருதாக இருந்தால் என்ன பண்ணும்? சந்தோஷத்தில் நீ இன்றைக்கே ஆஷின்னு போய் என் பொண்ணான்ட்டான். இல்லைப்பா, கல்யாண வயசு வரட்டும், வேண்டாம் ஆஷின்ட்டு போவோம், பொண்ணாக வச்சுக்கோ, அப்புறம் மருமகளாக ஆக்கிக்கோண்டேன். எல்லாரும் மருமகளாக போய் நல்ல குணத்தில் மக்களாகிடுவா, இல்லையா? என்றைக்குமே மாட்டு பொண்ணுன்னா இருக்கான், அவ்வளோவா செக் பண்ணுவா. அவள் நம்ம பாட்டில் ஒன்றலையான்னு செக்கிங் பண்ணிவிட்டு, செக்கிங்கில் பாஸ் ஆகி போனால் தான் பொண்ணு, ஆமாம் எங்கள் காட்டில் பொண்ணு மாதிரி இருக்கா அப்படின்னு ஏற்றுப்பா. இப்போ பட்டம்மா மாதிரி பொண்ணாகவே வந்துட்டு அப்புறம் தான் மாட்டு பொண்ணு ஆனால் அப்போ ஏற்பட்ட நப்பின்னை பக்கத்தில் படுத்துட்டு இருக்கா, இல்லையா? என்றைக்குமே பெருமாளோட இதுதான். இப்போ இந்த பாசுரம் மெயினாக இந்த பாசுரம் நம்ம தாயாரோட வைபவத்தை குறிக்கிறது தான். இது வேதசாரம். ஏன்னா என்றைக்குமே பெருமாள் இல்லாத தாயாரை பிடிக்காத பெருமாளை போக முடியாது. திருப்பதிக்கு என்ன தான் போனாலும் ஒரு தாயாரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் அப்படின்னா, நம்ம பாவத்தை பெருமாள் நல்லா பார்ப்பாராம், அதான் நம்ம அம்பாள் பார்க்க விட மாட்டாராம். அதுவும் நப்பின்னை அப்படிங்கிறத நீலாதேவி அவதாரமா. நம்ம இப்போ வைகுண்டத்துக்கு வரும்போது பெருமாள் அப்படியே பார்ப்பாராம், இவன் வந்துட்டானேன்னு பார்ப்பாராம். ஏன்னா நம்ம தான் தப்புதே பிறந்தோம் இல்லை, பொழுது விரிஞ்சு பொழுது போனால் தப்பை எண்ண முடியாத அளவு பெருமாள் ஏதாவது நியாயமாக தானே இடத்துல உட்காந்துருக்காருல்ல, அவர் எப்படி ஒரு தப்பு பார்க்காத இருக்க முடியும்? சாட்சியமாக இருக்காம வேறு இருக்கார், அவர் பார்ப்பார். பக்கத்தில் இருக்கிற நம்ம லக்ஷ்மி சொன்னால் பரவாயில்ல பார்க்க வேண்டான்வா. பூமாதேவி சொல்லுவா, நம்ம என் குழந்தை தானே, நீங்கள்லாம் பார்க்கக்கூடாது, என் குழந்தைங்கள்லாம் எல்லாம் தெரிஞ்சிடுவா, அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லுவாள். நம்ம நீலாதேவி கீழே போய் பார்த்தா திருப்பி பார்த்தால லக்ஷ்மியை அதுதான் நிறைய நாச்சியார்கள் வேணுன்றது. லேடிஸ் நிறைய இருந்தாலே நிறைய அன்பு கிடைக்கும். நம்ம லக்ஷ்மி சொல்லிட்டா நினச்சிட்டுங்க பார்க்காதீங்கன்னா, அவள் பார்க்காதீங்க, இவளா தெரிஞ்சிடுவான்னு கேரண்டி கொடுத்தா நம்ம பூமாதேவி. ஏன்னா திருந்துற வரலையும் விட மாட்டால, திருப்பி புல்லாவோ பூண்டாவோ பிறந்து எப்போ ஞானம் வருதோ அப்போ தானே அனுப்ப போகிறா. அதனால் அவளுக்கு அந்த நம்பிக்கை உண்டு, திருந்திட்டு வாழ்றான். என்னைக்காவது ஒரு நாள் பிறந்தவன் தெரிஞ்சு தானே ஆகணும். இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம். அதுக்கு தான் பெருமாள் யாரையும் பக்தி பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, காலம் வந்தால் அவனே வருவான்னு சொல்லுவாரான் பெருமாள்.
கீழே பார்த்தா நப்பினே சொல்லிட்டா, என் குழந்தைய தப்பே பண்ணாதன்ட்டா. ஒரே போட்டு தான், திருந்துவா புழுந்துவா மன்னிங்கோ அந்த மாதிரி கிடையாது. என் குழந்தை தப்பு பண்ண மாட்டா, என் குழந்தைங்க ஆவாலாம். அதான் ஆண்டாளம்மான்றது. ஆண்டாளம்மாவோட சுபாவம் பாருங்க அப்படியே அந்த நப்பினைக்கு அதே தான். அதனால தான் அவளை எழுப்புறா. கந்தம் கமழும். ஏன் அதுக்கப்புறம் பார்த்தா நந்தகோபன் மருமகளை ஏன் சொன்னா, இதை கூட வியாகியானம் அழகாக பண்ணியிருக்கு. ஏன்னா சீதா பிராட்டி வந்து ராவணன் வந்து குடிலில் பார்க்க வரும்போது நீ யாருன்னு கேட்குற போது நான் வந்து முதல்ல ஜனகரோட பொண்ணுன்ட்டா. அதனால தான் படாத பாடுபட்டா. ஆஞ்சநேயர் வந்து கேட்குறாரு அசோகவனத்தில், அம்மா உங்களை பற்றி சொல்லுங்கம்மான்னு. நான் தசரதனோட மாட்டு பொண்ணுன்ற. அப்போ தான் கஷ்டம் விடிஞ்சு தான். எப்படி அப்படின்னா அப்படி தானே என்றைக்குமே நமக்கு என்றைக்குமே பிறந்தாத்தி பெருமை தான் சொன்னால் தான் நம்ம சுபிக்ஷமாக இருப்போம். இதில் கூட ஒரு விஷயம் இருக்குமா. ஆனால் நமக்கு அந்த பிறந்தாத்தில் பற்றி ஒரு சிலர் சொல்லுவா, பிறந்தாத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அதை பற்றி நம்ம சொல்லிக்கூடாது. இருந்தாலும் சொல்லும்போது நம்ம ஏன்னா நந்தகோபனுக்கு இல்லாத போயிடா இல்லையா, அதான் சொல்கிறானே, உந்து மத கலிற்றன் ஓடாத தோல் வழியன். இதோட பெருமை என்ன வேண்டி கிடக்கு. எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணரோட அப்பா. அதை விட என்ன பெருமை வேண்டி கிடக்கு. அதனால தான் அந்த பெருமைக்காக தான் ஆண்டாள் சொல்கிறா நந்தகோபாலன் மருமகனே இல்லையா. கும்பன் பொண்ணேன்னு தான் சொல்லணும். கும்பனுக்கு ஒன்றும் இல்லை, நந்தகோபான் மாதிரி பொறுமை. நப்பினை பிறந்தா, மகாலட்சுமி பிறந்தா, அவனும் வைபவத்துக்கு குறைச்சல் இல்லை. இருந்தாலும் கிருஷ்ணராச்சே, குட்டி கிருஷ்ணராச்சே இல்லையா. அதோட அது பிறந்த புக்காக இலையில போன வீடு அதை பற்றி தான் நம்ம பேசணும். அதுதான் நப்பினைக்கும் பிடிக்கும். அதனால தானே நந்தகோபன் மருமகளே அப்படின்னு இருக்கிற கோபியாருக்கும் ஒரே இது. நாங்களாமும் மருமகளாக தானே நம்ம கார்த்தியானி விரதம் இருக்கணும். எல்லாரும் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தான் இருக்கா இல்லையா. அதுக்கு தான் எல்லாரும் எல்லாரும் திரும்பி பார்த்துட்டா. நந்தகோபன் மருமகளேனா எல்லாரும் நம்மளை தான் நினச்சுட்டா. ஏன்னா எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட், இந்த நோம்பு தான் கிருஷ்ணர் நம்மளை கல்யாணம் பண்ணி போகணும். அதுக்கு தான் இதுங்கெல்லாம் பார்க்குற பார்வை பார்த்தா ஆண்டாள் அதுக்கு தான் சொல்லிட்டா நப்பின்னாய் நீங்கள்லாம் இல்லை உள்ளே இருக்காளே அவளை தான் அப்படின்ட்டா. ஏன்னா அவள் தான் போயிட்டா, முன்னாடியே போயிட்டால. அடக்கி பெருமாள் தான் ஏற்றுட்டாரே முன்னாடியே. கந்தம் கமழும் குழலி கடை தருவார். மகாலட்சுமிக்கு கந்தத்துக்கு கேட்கணுமா. மகாலட்சுமினாலே ஒரு கந்தமான, அதுக்கு தான் அவளுக்கு பச்சைக்கல் பூரம் வைக்கணும், குங்குமப்பூ வைக்கணும், அழகாக அலங்காரம் பண்ணணும். அவளை வந்து ஆராதனை பண்ணால் மனசும் நல்லா மனமனான்னு ஆகிடுமா. ஆமாம், நம்ம ஆனால் பணம் காசுன்னு கேட்டு அவளோட நிலைமையை மோசமாக்கிடுறோன்னா அவளை அப்படி கேட்கவே கூடாது. மனசை நல்லா மனமாக்கு, அதுதானே நல்லது. மனசை எப்போ பார்த்தாலும் நல்லா மனமும் வாசனையுமாக இருந்தால் 4 பேர் வந்து நம்மளை அனுபவிக்க முடியும் இல்லையா. எப்போ பார்த்தாலும் பொறாமை பொச்சரிப்பு வைத்தறிச்சல்னா நம்மக்கிட்ட யார் வந்து பேசுவாள். மகாலட்சுமி வேண்டவளுக்கு அந்த மாதிரியே பொணாமல் ஒன்றுமே இருக்காதான். அனுசையா மாதிரி நிம்மதியாக இருப்போமா. அதுதான் மனம். அவள் அழகு மனம், வெளியிலேயும் மனம் உள்ளேயும் மனம். கடத்தடைவாய் தரமா அவங்க உள்ளேருந்து கேட்குறா. பொழுது இன்னும் விடியலான்றாலும் அவளும் நம்ம வேலை மாதிரியே கோபியர்கள் மாதிரியே. அப்படி சொல்லாதம்மா, வந்தென்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினக்கார். நீ வந்து பாரு, கோழியெல்லாம் கத்துறது பாரு. அது என்ன போதி விடிஞ்சு காலங்காத்தாலே சாம கோழியும் கொவி கொடுத்து, அப்புறமா லேட்டாக தூங்கு மூஞ்சி கோழியும் கொவி கொடுத்து. குயில்கள் எப்பவுமே லேட்டாக தான் போகும். அதுக்கு சோம்பேறி நம்பர் 1. குயில் முட்டை போட்ட கூட தானே வளர்க்காது. நேராக காக்கா இதில் போய் வச்சிடும் அந்த முட்டையை. காக்காவும் லூசி மாதிரி வளர்த்துரும். அப்புறம் தான் தெரியும் அது குயில் முட்டைன்னு. ஆனால் காக்காவுக்கு ஒரு தாய் பாவம் கண்டுக்காது. அந்த மாதிரி ஒரு சோம்பேறி குயில். அந்த சோம்பேறி குயில் கூட குவி கொடுத்து. ஏன்னா குயிலுக்கு தொண்டை அழகாக இருக்குமே தவிர சத்த சோம்பேறி குழந்தை வளர்க்குறது அடக்காக்காதான் தெரியாது போல இருக்கிறதுக்கு. கிரிமினலாக கொண்டு போய் போட்டு விட்டுருது பாரு. அந்த மாதிரி கிரிமினல் குயில் கூட கூடி எடுத்து பெரிய சோம்பேறி குயில் கூட குவி எடுத்து. பந்தால் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. பந்தால் விரலி அப்படின்னா என்ன அழகும். பந்து வச்சுட்டு காலம் கையில் எட்டி பார்த்தா. ஏன்னா 2 பேருக்கு இது மேட்ச் விளையாடி இந்த மாதிரி பந்தயம் நடந்துட்டுருக்கு. பால் விளையாடுறதுல அழகாக பூ பந்து அதில் என்ன நப்பீனை வச்சுட்டாலாம். அதனால ஜெயிக்கிறது கிடையாமல் கையிலேயே வச்சுட்டு இருக்கலாம். பந்தால் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. மைத்துனன்னா யார் அப்படின்னு சொன்னால், மைத்துனன்னா நம்மள மாதிரி அக்கா மச்சினர் அப்படின்னா கிடையாது. மைத்துனர் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆதாரமாக இருக்கிறவர், நம்மளை காத்து ரட்சிப்பவருக்கு தான் மைத்துனன்னு பேர். கிருஷ்ணர் தான் சாக்ஷாத். உன்னோட மைத்துனன் பேர் பாட, உங்கள் ஆத்துக்காரோட பேரை பாட. செந்தாமரை கையால் சீராய் வலை ஒழிப்ப. உனக்கு அடையாளமே என்னது? தாமரை பூ தானே. வா, அந்த கையோட சீராய் வலை ஒழிப்ப. ஏன்னா எப்பவுமே அவள் கொஞ்சம் அழகாக குண்டா நன்னா இருக்காள நப்பின்னு. ஏன்னா சந்தோஷம், ஆத்மா சந்தோஷமாக இருக்குல்ல. பூஜை ஏன் பண்ணுறோம்? ஆத்ம திருப்திக்கு தான் பண்ணுறோம். யாரை பண்ணுறோம்? பெருமாளை பண்ணுறோம். அப்பேற்பட்ட பெருமாளே பக்கத்தில் இருக்கும்போது குண்டாகாத ஒல்லியாவா இருப்பா. மனசு நிறைஞ்சு போச்சே. படுத்துட்டு இருக்கிறது பெருமாள் தானே பக்கத்தில். இன்னும் என்ன குறை வேணும் அவளுக்கு சொல்லுங்க. அதுக்கு தான் சீராய் வளையல். அந்த உள்ளிக்குச்சி கை அழுற மாதிரி இந்த காலத்தில் நம்ம நாயகி நாயகா பாவத்துலலாம் பார்க்குறோம்ல. பெருமாள் கிட்ட வேண்டவெல்லாம் சொல்லுவாள்.
பரகால நாயகி, பராங்குச நாயகிலாம் சொல்லுவாள். அவள் யாருன்னா திருமங்கை ஆழ்வார், நம்ம ஆழ்வார்லாம் அந்த நாயகி பாவத்தில் சொல்லுவாள். என்னோட கைவயல் வந்து அவிழ்ந்தே ஊந்துருத்து, உன்னை பார்க்கல உன் குறையா அப்படின்னு சொல்லி நாயகி பாவத்தில் எழுதியிருப்பாள் ஆழ்வார்கள் பட்சத்தில். அந்த மாதிரி இவளுக்கு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. பக்கத்தில் தானே கிருஷ்ணர் இருக்கார். அதனால் குண்டு குண்டு அழகாக தான் இருக்க போகிற சீராக வளைய ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ எம்பாவாய் வாமா வந்து தரமா. உன்னை பார்த்தாலே மனசு எப்படி இருக்கும்? மகாலட்சுமி கடாட்சம்னா எப்படி இருக்கும்? மனசு அப்படியே கடந்து உற்சாகரத்தில் அப்படியே துடிக்காதா? எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் வேணும் மகாலட்சுமி கடாட்சத்துக்கு. அவள் எல்லாருமே உலகமே ஏங்கிறது அவள் கடாட்சத்துக்கு தானே. வாமா எங்களை வந்து பாருமா, நீ பார்த்தா நாங்கள் எப்படி இருக்கோம்? எங்களை கையில் பிடிக்க முடியாது. சந்தோஷம் ஆனந்தம்னு என்னன்னே தெரியாதவா உன்னை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்மா, வாமா அப்படின்ட்டு கூப்பிட்ற ரொம்ப அழகான பாவம். இந்த பாசுரம் முடிச்சுட்டு ஸ்ரீ மாத்ரே நமக, மகாலட்சுமிக்கே இந்த பாசுரம் அர்ப்பணம். மகாலட்சுமி கடாட்சம் எப்போவுமே இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம்ங்கிறது செல்வமும் வேணும், கைங்கரியமும் வேணும். கைங்கரியம் நிறைய வேணும், பத பெருமாள் கிட்ட போய் அடைய முடியும். அப்புறம் இந்த ஒரு பாசுரத்துக்கு தனி பெருமை இருக்குது. நம்ம திருப்பாவை ஜீவர் ராமானுஜர் அவர் வந்துட்டு இன்றைக்கே இதே தான் முணுமுணுத்துட்டு வருவார். அவர் அந்த பக்கமாக வரும்பொழுது பெரிய நம்பி ஆற்றுக்கிட்ட வந்து இதே தான் உண்டு மது கலிச்சன் ஓடாத தோர்வலிகன் கந்தம் கமலம் குழலி கடைத்தரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் அதே வந்தால் விரவி ஒரு மைத்தூனன் பேர் பாட வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்னு சொல்லி பெரிய நம்பி வாசலை திறக்கிறாரு. பட்டக்குன்னு இவ தான் கதவை திறக்கிறா. யார்? அவரோட பொண்ணு அத்துழாய். அசல் அவருக்கு நப்பின்னை மாதிரி அந்த பாவம் திருப்பாவை மேலோடு அவர் சொல்லலை. நம்ம மேலோட சொல்கிறதுனால நமக்கு அந்த பாவம் கிடைக்கல. அவர் பாவத்தோடு சாட்சாத் ஆண்டாளம்மாவே ஸ்பரிசம் பண்ணி அப்படியே மனசில் ஸ்மரிச்சுட்டு வரதுனால எதிர பார்க்குறவாள் ஆண்டாளம்மா. அந்த குழந்தை அப்படியே அதே மாதிரியே காட்சி திறக்கும்போது மட்டால்னு மயக்கடிச்சு கீழே வந்துட்டார். மக்னம் அதே அவரோட நிலையிலே இல்லை. உள்ளுக்குள்ளே போய் அண்ணா அம்மா அப்பா அண்ணா வெளியில் மக்னமாயிட்டார். ஓஹோ அவன் திருப்பாசு அதை விட அவரை பாருங்க, அவர் குருன்னு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓஹோ இந்த 18வது பாசுரம் முந்து முதல் கேட்டுன்னு சொல்லியிருந்தான் போல இருக்குது அப்படின்னு சொன்னார். எதுக்குன்னா இந்த பாசுரம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம். ஏன்னா இது ஸ்ரீஸ்துதி இல்லையா, வேதம் அதனுடைய அப்படியே டிரான்ஸ்லேஷனு. அதனால் ரொம்ப நல்ல பாசுரம் இது. எவ்வளோ அழகான ஒரு பாசுரம். ஆண்டாள் அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு பக்தி. ஒரு 5 வயசு குழந்தை இப்படி எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியும். ஏன்னா அவள் பூமாதேவி, அதனால தான் அவள் எழுத முடியும் போல இருக்குது. சரி, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நம்மளுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய கிடைக்கணும்னு வேண்டிட்டு அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஆண்டாள் திருவடியை சரணம்னு எழுதுங்கோ. சரியா? எழுதிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கணும். யாருமே பண்ணுறதில்ல, ஏன்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வேணுங்க. இது ஒரு ஆன்மீக சேனலு. நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது நிறைய பேருக்கு போகும், இல்லாட்டி அப்படியே நின்றுடும். அதனால தான். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.